எங்கம்மா? மேல ரூம்ல சார். வாங்க. இந்த ரூம் தான் சார். என்னம்மா பூ அலங்காரம் பண்ணிருக்கு? அவங்க 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு தான் நல்ல நாள். அதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம். இத பத்தி யாரும் என்கிட்ட சொல்லலையே. எங்க சார், இப்படி எதிர்பாராத சம்பவம் நடந்து போச்சு. அதெல்லாம் மறந்து இப்போ இதான ஞாபகத்துல இருக்கு. அதுவும் இல்லாம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி தோணல. யோ, இதெல்லாம் எவிடன்ஸ் எடுத்து. ஓகே சார். ஆஹா, கேமரா வச்சிருக்கோமே, அதை பார்த்தா மாட்டிக்குவோமே. அதோ அங்கடு. ஏமா, வேற ஏதாவது நடந்திருந்தா இப்பவே சொல்லிருங்க. அப்புறமா ஞாபகப்படுத்தி சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லை சார். என்ன கீர்த்தி, என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. பாம்பு வெடிச்சு இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கால. அதுக்கு ஏன் போலீஸ் கொலை நடந்த மாதிரி வந்தாங்க? இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி அண்ணி. ஆக்சிடென்ட் நடந்தா பொதுவா என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தானே. நான் ரொம்ப பயந்துட்டேன். இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அண்ணி. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. காலையில நம்ம 2 பேரும் போய் வெண்மதியை பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு காலையில தான் அவளை டிஸ்சார்ஜ் பண்ண போறேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? அதுக்காக நம்ம போலனா எப்படி? இப்பவே அவளை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க போய் தூங்குங்க. நான் கீழே கேட்டை லாக் பண்ணிட்டு வரேன். சரி.
ஐயோ, கீர்த்தி கால் பண்றாளே. என்னம்மா, எந்த அதிசயமும் நடக்கல. அவ நல்லாதான் இருக்கா. அத கேக்குறதுக்கு தானே நீ போன் பண்ண? நான் அதுக்கு கால் பண்ணல, உங்களை நேர்ல பாக்குறதுக்காக தான் கால் பண்ணேன். என்ன நேர்ல பாக்குறதுக்கா? அப்ப நீ வீடியோ கால்ல தான் வந்திருக்கணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் வெயிட் பண்றேன், கொஞ்சம் வரீங்களா? ஓ, அந்த நேர்லையா? இருமா, நான் வரேன். ஹலோ, ஆ, நீங்க கிருஷுக்கு தெரியாம வாங்க. அவனுக்கு தெரியாம தம்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்க. இதோ வரேன். அவளை ஆளையே காணோமே. வெளியில வந்து நிக்கிறேன்னு சொல்றது, வந்து பார்த்தா ஆளே இருக்கிறது கிடையாது. கேட்டா நம்மள லூசுங்கிறது. அண்ணா, தங்கச்சி இங்க பின்னால. தங்கச்சி இங்கே இருக்க. என்னம்மா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஏதாவது அவசரமா? அவசரமானலாம் தெரியல, ஆனா அவசியம் போல தோணுச்சு, அதான் வந்துட்டேன். நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. நான் போன் பண்ணப்போ அப்புறம் பேசுறேன்னு வச்சுட்டேன், அப்புறம் பேசவே இல்லை. உன் கால் வரும்னு நான் கால் கடுக்க நின்னதான் மிச்சம். ஏன் என் காலை கட் பண்ண சொல்லுமா? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி போலீஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டாங்களா? ஆமா, என்ன கேட்டாங்க? என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சாங்க. அதான் எங்களை அந்த விசாரணை விசாரிச்சாங்களே, அப்புறம் என்னவா? நீங்க சொன்னதும் நாங்க சொன்னதும் ஒன்னா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? ஏமா, ஒன்னா இல்லாம அப்புறம் ரெண்டாவா இருக்கும்? அந்த எஸ்ஐ ஒரு மார்க்கமா தான் இருந்தான். அவனுக்கு தூக்கம் வரலன்னு வந்து உங்க தூக்கத்தை கெடுத்துட்டான் போல இருக்கு. நிஜமாவே தூக்கத்துக்கு எடுத்துட்டான். அவ செத்து போய் வந்து விசாரிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அவ சுகமா ஏசில தூங்கிட்டு இருக்கிறப்போ நம்மள வந்து விசாரிக்கிறது தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னமோ தெரியலமா, எல்லாமே இப்படி ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. நான் பண்ணாலும் ஃபெயில் ஆகுது, நீ பண்ணாலும் ஃபெயில் ஆகுது. எதுவுமே பாஸ் ஆக மாட்டேங்குதுமா. அந்த எஸ்ஐக்கு வேற கேஸ் இல்ல போல இருக்கு. அதான் ஒண்ணு இல்லாத கேஸ் எடுத்துட்டு அர்த்த ராத்திரில சுத்திட்டு இருக்கான் லூசு பையன். சரி, விசாரிச்சுட்டு போயிட்டாலாமா? அவன் அப்படி போயிருந்தா நான் ஏன் இங்க வந்திருக்க போறேன்? சம்பவம் நடந்த இடத்த காட்ட சொல்லி கேட்டான். சம்பவம்னு சொல்றானா? அப்படி என்னதான் சம்பவம் நடந்துச்சா? ஐயோ அண்ணன், போன் வெடிச்ச இடத்த காட்டுன்னு கேட்டான். கூட்டிட்டு போய் காட்டினேன். அவ்வளவுதானே? போயிட்டான்ல. அந்த இடத்துல வந்து 1000 கேள்வி கேட்டான். அப்புறம் வெடிச்சு கிடந்த செல்போன் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு கவர்ல எடுத்து போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. சைடுல அவன் செல்போன் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருப்பான் போல. போன் எடுத்துட்டு போயிருக்கான் பாரு. போனா போது விடுமா, நாம காசை போட்டு வெண்மதிக்கு வேற போன் வாங்கி கொடுத்துடலாம். அண்ணா, உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க அவளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தங்கச்சி மன்னிச்சிருமா, இதுல சீரியஸான விஷயம் என்னமா இருக்கு? ஒரு வேலை வெட்டி இல்லாத எஸ்ஐ உப்பு சப்பு இல்லாத கேஸ் எடுத்துட்டு அதுல உப்ப தடவை பாக்குறான். அதுல அவனுக்கு என்னமா கிடைச்சிட போகுது? அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான கேஸ் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
எப்போ ஒரு கேஸ்ல போலீஸ் தானா உள்ள வராங்களோ அப்பவே அது பெரிய கேஸ் தான். ஆமாமா, இப்ப நம்ம என்னமா பண்றது? முதல்ல இப்படி பயப்படுறத நிறுத்துங்க. இத சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். போலீஸ் உள்ள வந்துட்டதுனால எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதே தான் நீங்களும் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் சொல்லணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம இருந்தோம்னா எது வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம். அது நீ சொல்ல சொல்ல வயித்துல புளிய கரைக்குதுமா, பயமா இருக்குமா? அண்ணா, எது வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். ஆனா நீங்க ஏன் சிங்கிள் இருக்கணும், அதான் முக்கியம். அதுக்கு உங்களை தயார் பண்ணிட்டு போகதான் நான் இங்க வந்தேன். இந்த பாருமா, நீ சொல்லாம நான் எதையும் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். நீங்க தப்பா சொன்னா கூட ஒரு முறை என்ன சொன்னீங்களோ அதுலயே நீங்க ஸ்டாண்டிங் பண்ணி பேசணும். அப்பதான் போலீஸ் பின்வாங்குவாங்க. நாம மாத்தி பேசணும்னு வைங்க, அவ்வளவுதான், நம்மள பலகாரம் பண்ணிடுவாங்க. ஏமா, நாம இதை விட எவ்வளவோ மோசமான காரியத்தெல்லாம் பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் ஒருத்தன் கூட எட்டி பார்க்கவே இல்லையே, இப்ப ஏமா வரானுங்க? நேரம்னு ஒண்ணு இருக்கிறத நம்ப வேண்டியது இந்த ஒரு விஷயத்துல தான். நமக்கு நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட எவனும் வரமாட்டான். அதுவே கெட்டு போச்சுன்னு வைங்க, எல்லாரும் நம்மள சீண்டி பாப்பாங்க. கரெக்ட் தாமா, கரெக்ட் தான். சரிண்ணா, நான் கிளம்புறேன். காலையில தானே டிஸ்சார்ஜ்னு சொன்னீங்க, நான் அப்ப வரேன். சரிம்மா. அம்மா, நீ இந்த நேரத்துல இங்க வந்ததை பார்த்ததும் நான் கூட வெண்மதி இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு தீர்த்து கட்ட ஏதோ ஒரு திட்டத்தோட வந்திருப்போன்னு நினைச்சேன். போலீஸ் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணோம், நம்ம கதை அவ்வளவுதான். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, நான் கிளம்புறேன். பார்த்து போமா. மாமா எங்க போனாரு? ஐயோ, இவ வேற என்ன தேடுவானே. என்ன மாப்ள, தூங்கல? அத நான் கேட்கணும் உங்ககிட்ட. நல்லா தானே தூங்கிட்டு இருந்தீங்க, எங்க போனீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஒரே ஸ்டொமக் அப்செட்டா இருந்துச்சா, அதான். ஏன் இருக்காது, கண்டதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தா ஸ்டொமக் அப்செட் தான் ஆகும். தமாசு. வெண்மதி, ஏதாவது வேணுமா? தண்ணி குடிக்கலையா? எதுவும் வேண்டாம். சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஹலோ மேகா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், ஒரு காஃபி ஒன்னு போட்டு எடுத்துட்டு வாமா. நான் மேகா இல்ல, நேகா. நேகாவா? ஆமா, நீ எதுக்கு உள்ள வந்த? இது என்ன உங்க வீடா சார்? ஹாஸ்பிட்டலுங்க, பப்பர் பேன் படுத்து கிடக்குறீங்க. அம்மா, டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாரு. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நீங்க கூட தான் உள்ள ஏசில தூங்கிட்டு இருக்கீங்க, நாங்க அப்படியா? ராத்திரில இருந்து கொசுக்கடியிலையும் பேஷண்டோட சத்தத்திலையும் தான் தூங்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க சார் தூங்கணும்? பேஷண்ட் தானே பாத்துட்டு இருக்கோம். தூங்குறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நீ ரொம்ப பேசுற. மாமா என்ன மாமா, என்ன சத்தம்? மாப்ள, நான் பாட்டுக்கு இங்க 7 தூங்கிட்டு இருந்த மாப்ள, பொறுமையா எழுப்பி விடலாம்ல, அதன அடிச்சு கூப்பிடுறது அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? மாமா, இது நம்ம வீடு இல்ல, ஹாஸ்பிடல். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா?
சாரி சிஸ்டர். மாப்பிள நான் என்ன மாப்பிள பண்ண? சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டதே இந்த பொண்ணுதான். மாமா ஃபர்ஸ்ட். சார் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க சார். மாமா டாக்டர் வராரு. மாப்பிள நான் சும்மா தான் இருந்தேன் மாப்பிள. கத்தாதீங்க மாமா. ஐயோ எப்படிமா இருக்க? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. படுத்துக்க படுத்துக்க படுத்துக்க. நைட் நல்லா தூங்குனியாம்மா? நான் இவ்வளோ நேரம் தூங்கினதே இல்லை சார். முழிச்சு பார்க்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சும்மா நீ மாமா ஏற்கனவே நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல. கடுப்பா இருக்கு. காலங்காத்தால எரிச்சல் கலப்பாதீங்க. நீங்க போங்க சிஸ்டர். போமா. பில்லு கட்டினதுக்கு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். மாமா. இல்ல பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள அது இருக்கட்டும். பாரு உன் அக்காவும் என் தங்கச்சியும் வரா. கிரிஷ், வெண்மதி எப்படி இருக்கா? யா ஷீ இஸ் ஃபைன். ராத்திரி பூரா அந்த கொசுக்கடியில படுத்தது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. என்ன விசாரிக்காம உள்ள ஏசி ரூம்ல இருக்கிறவங்கள எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா? மாமா ஹலோ, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா பேஷண்ட் தான் விசாரிப்பாங்க. என்ன உங்களை விசாரிக்கலன்னு கவலைப்படுறீங்க? அது மட்டும் இல்லாம நின்னுக்கிட்டே தூங்குறவரு நீங்க. கொசுவாவது ஈயாவது. கடிச்சாலும் உங்களுக்கு என்ன உரைக்கவா போகுது? ஏய் அவ்வளவுதான். பாத்துல மாப்பிள உன் அக்கா நல்ல மரியாதை கொடுக்கறா. 110% கூட கொடுக்கறது இல்ல. ஏன் 1% கூட கொடுக்கறது இல்ல? அண்ணே, உங்க பஞ்சாயத்தெல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க. வெண்மதி எந்த வார்டுல இருக்கா அதை சொல்லுங்க. அந்த வார்டுல தான் இருக்கா. சரி வாங்க போய் அம்மா பார்க்கலாம். இருமா, டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க இன்னைக்கு ஏதோ டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க நீங்க, அப்புறம் செக் பண்றாங்கன்னு சொல்றீங்க. டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னால செக் பண்ணிட்டு தானே அனுப்புவாங்க. ஓ அந்த செக்கப்பா? அதான் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏன் தேவையில்லாம நீயும் அக்காவும்? நான் எங்கடா வந்தேன்? கீர்த்தி தான். வாங்க நீ ஹாஸ்பிடல் போலாம், எனக்கு வெண்மதிய பார்க்கணும் போல இருக்குன்னு என்னை படுத்து எடுத்துட்டா. நீ என்னெல்லாமோ பிளான் பண்ற, ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்கிற. அவ குத்துக்கள் மாதிரி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கா.